வணக்கம். இன்றைக்கி நவராத்திரியை பற்றி ஒரு சின்ன விஷயத்தை பார்க்கலாம். நம்ம நவராத்திரி அப்படின்னா 9 நாள் கொண்டாடுறோம். உண்மையிலே அது 10 நாள். அதாவது 9 ராத்திரி, ஒரு பகல், 10 பகல். அப்போது அந்த நவராத்திரி அமாவாசை அன்றைக்கி வருது. பொதுவாக நம்ம நவராத்திரி புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசைக்கு பிறகு வருகின்ற 9 நாட்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். உண்மையிலேயே 4 விதமான நவராத்திரிகள் இருக்குது. பங்குனி 1ஆம் தேதி வருகின்ற வசந்த நவராத்திரின்னு, அப்புறம் ஆனி 1ஆம் தேதி வருகிற ஆஷாட நவராத்திரி, அப்புறம் புரட்டாசி மாதம் வருகின்ற சாரதா நவராத்திரி, அதைத்தான் நம்ம இப்போது கொண்டாடின்னு இருக்கோம். அதுக்கப்புறம் தை மாதம் 1ஆம் தேதி வருகிற சியாமலா நவராத்திரி. இந்த மாதிரி 4 நவராத்திரிகள் வடநாட்டிலலாம் அதை கொண்டாடுறாங்க. நம்ம சாரதா நவராத்திரியை மாத்திரம்தான் கொண்டாடுறோம். அப்போது இந்த நவராத்திரி அமாவாசை அன்னைக்கு நம்ம படியை வச்சு ஒரு மரப்பாச்சி பொம்மைன்னு சொல்லுவோம். ஐதீகமாக வர்ற சில பொம்மைகள் அதெல்லாம் நம்ம வச்சு ஒரு நல்ல நாளில் ஆரம்பிச்சிடறோம். ஏன்னா அடுத்த நாள் பிரதமை அன்னைக்கு நம்ம ஒரு தொடர்ந்து செய்கின்ற ஒரு வேலையை இப்போ நம்ம பிரதமையில் செய்யக்கூடாதும்பாங்க. அப்போ அந்த பிரதம நேரத்தில் நம்ம படி வச்சு குலு வைக்கிறது அப்படிங்கிறது சரியாக வராதுங்கிறதுனால தான் அமாவாசை அன்றைக்கே நம்ம படியை கட்டிடுறோம். சில பேர் கலசத்தை கூட அது அமாவாசை அன்றைக்கே வைக்கிறாங்க. அது அவ்வளோ சரி கிடையாது. ஏன்னா கலசம் அப்படிங்கிறது நம்ம கடவுளை ஆவாகனம் பண்ணுறது. அந்த கலசத்துக்குள்ளே நம்ம கடவுளை கொண்டு பூஜிக்கிறது தான் நம்ம கலசம் வைக்கிறதுன்னு சொல்லுவோம். அந்த நவராத்திரியை 4 வகையாக கொண்டாடுவாங்க. சில பேர் கலசம் வச்சு கொண்டாடுவாங்க. கலசத்துக்குள்ளே தண்ணி விட்டு பூஜிப்பாங்க. சில பேர் அரிசி போடுவாங்க அதுக்குள்ளே. சில பேர் வெறும் புகைப்படத்தை, லக்ஷ்மி, சரஸ்வதி, அம்பாளோட புகைப்படத்தை வச்சு கொண்டாடுகின்ற வழக்கம் இருக்குது. அப்போது அந்த கலசம் வைக்கிறது நம்ம பூஜை செய்கிற அன்றைக்கி தான் வைக்கணும். ஏன்னா நம்ம எல்லா பூஜைக்குமே, நான் இப்போ வரலட்சுமி நோன்பு, கௌரி விரதம், நம்ம பிள்ளையார் எல்லாத்துக்குமே, கோகுலாஷ்டமி எல்லாத்துக்குமே கலச பூஜைன்னு ஒன்று இருக்கும். அது பூஜை பண்ணும்போது செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அப்போது நம்ம இந்த கலச பூஜையை எப்போ வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 22ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் தான் அந்த கலச பூஜையை வைக்கணும். அந்த கலசத்தை வைக்க வேண்டிய நேரம் அப்போ தான் 21ஆம் தேதி 6 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே படி வைக்கணும். நம்ம படியை ரெடி பண்ணணும். படியை ரெடி பண்ணி மரப்பாச்சி பொம்மை 2 பொம்மையை வைக்கணும். அவ்வளவுதான். 22ஆம் தேதி தான் நம்ம கலசத்தை வைக்கணும். அந்த கலசத்தை 22ஆம் தேதி நம்ம காலையில் 6 மணிலேருந்து 7:20க்குள்ளே கலசத்தை வைக்கலாம். இல்லை 9:10லேருந்து 10:20க்குள்ளே கலசத்தை வைக்கலாம். நம்ம காலையில் கலசத்தை வச்சாலும் சாயங்காலம் 6 மணிக்கு நம்ம பூஜை பண்ணணும். பூஜை பண்ணுறதுக்கான நேரம், நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தா மாலை 6 மணி. அதே நேரத்தில் நம்ம காலையில் சிவனுக்கு பூஜை பண்ணணும். அதே நேரத்தில் சாயங்காலம் பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு 3 நாள் நம்ம பார்வதிக்கும், நமக்கு சக்தியை தருகின்ற பார்வதி 3 நாளைக்கு. அதுக்கப்புறம் அடுத்த 3 நாள் நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு செல்வத்தை தருகின்ற லக்ஷ்மியை வணங்குறோம். கடைசி 3 நாள் நம்ம கல்வியை தருகின்ற சரஸ்வதியை வணங்குறோம். இதுதான் அந்த நவராத்திரியோட தாத்பரியம். ஆகவே நம்ம படி கட்டுறது 21ஆம் தேதி அமாவாசை அன்றைக்கி ஒரு நல்ல நாள் பார்த்து கட்டிடலாம். ஆனால் கலசம் எப்போவுமே பூஜை பண்ணுற நாள் தான் வைக்கணும். அப்போ 22ஆம் தேதி தான் காலை 6 மணிலேருந்து 7:20க்குள்ளே, இல்லை 9 மணி 10 நிமிஷத்துலேருந்து 10 மணி 20 நிமிஷத்துக்குள்ளே கலசம் வச்சு பூஜையை ஆரம்பிக்கலாம். ஆகவே இந்த நவராத்திரிக்கு எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.